ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல எவ்வளவு தட்டினாலும் ஒரு லேடி கதவு திறக்க மாட்டேங்கிறாங்க சார். இது மர்டர் இல்ல சூசைடா? கண்டிப்பா மர்டர். ஜெனியோட அப்பா. அதுக்கு என்ன அவ்வளவு ஆமாதானே? என் மேல நம்பிக்கை இல்லாமடா. இந்த கேஸ்ல இன்னும் நிறைய ஃபைல்ஸ் ஓபன் ஆகலாம். ஸோ பி கேர்ஃபுல். அது சட்டம், போலீஸ், காவல்துறை, நீதித்துறை இது சம்மந்தப்பட்டதாக இருந்தது அந்த சப்ஜெக்டு. நீட்டாக தெளிவாக சொன்னார். புதுசாக பண்ண போகிறது யார்கிட்டையும் ஒர்க் பண்ணாமல் பண்ணுறாரு அப்படிங்கும்போது அவர் சொல்கிற நேரேஷன் வந்து அவர் எவ்வளோ அழகாக சொல்லுவார் அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயே என்னால் ஊகிக்க முடிஞ்சது. அவர் மட்டும் இல்லை, அவர் கூட சரவணன் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் வந்தார். இவர் சொல்லிட்டு இருக்கும்போது நடுவில் அவரும் போந்துட்டு சில இடங்களில் இவர் தண்ணி குடிக்கிற கேப்பில், ஃபோன் பேசுகிற கேப்பில் எல்லாம் வந்து அவரும் படத்தை பற்றியும் மற்ற விஷயத்தை பற்றியும் சொல்லிட்டு இருந்தார். அவர் எவ்வளோ நாலேஜோடு இருக்கார் சினிமாவில் அப்படிங்கிறத பார்க்கும்போது எனக்கு உண்மையிலே ஆச்சரியமாக இருந்தது. அது எல்லாத்தோட பெரிய ஆச்சரியம் ப்ரொடியூசர் சையத்தை வந்து ஆரம்பித்தார் பாருங்க கதையை பற்றி. ஸோ வெறும் பணம் போட்டு படம் பண்ணுற தயாரிப்பாளரை மட்டும் இல்லாமல் அவரும் இந்த கதை என்ன ஏது அப்படிங்கிறதெல்லாம் கேட்டு தெளிவாக வந்து இதை பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லும்போது அதை தான் கேமராமேன் வந்து யாரோ பேசும்போது சொல்லிட்டாங்க, எல்லாருமே கதையை பற்றி பேசிட்டாங்க, இனிமேல் நான் அதை பற்றி என்ன சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவரோட தொழில் சில விஷயங்கள் சொன்னார். என்ன யூஸ் பண்ண இதை வச்சு நைட் எஃபெக்ட் காரணம் சொன்னார். சதீஷ் அவர் பர்டிகுலராக வந்து கேமராமேனை வந்து அப்ரிஷியேட் பண்ணியிருக்காருக்கும் போது எனக்கும் படம் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஆர்வமாக இருந்தது. இது கிரைம் சம்மந்தப்பட்டது அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப பிடித்தது. நான் அதிகமாக படம் பண்ண முடியல. நான் வந்து விடிவரை காத்திரு பண்ணேன், அப்புறம் ஒரு கைதியின் டைரி, இதுதான் ஸ்கிரிப்ட் பண்ணேன். பாக்கி புறமே ஃபேமிலி ஓரியன்டாக பண்ணேன். ஆனால் எனக்கு உண்மையிலே பிடித்தமானது அப்படிங்கிறது வந்து க்ரைமு. நான் சினிமா பார்க்குறத விட க்ரைமு, ஆக்ஷன் இது மாதிரி இருக்கிற படங்கள் தான் நான் நிறைய பார்ப்பேன். அதை ரொம்ப லைக் பண்ணுவேன். ஏன்னா அது செய்கிறதும் கஷ்டம். இவர் முதல் படமே வந்து சந்தோஷம் வந்து எப்படி ஸ்கிரிப்ட் பண்ணியிருக்காருன்னு நினைக்கும் போது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா அந்த க்ரைமுக்கு அப்படிங்கும்போது அதுக்கு கொஞ்சம் தனிப்பட்ட ஒரு இதெல்லாம் வேணும். அதை ஸ்கிரிப்ட் பண்ணுறது, சீன் பண்ணுறது அதெல்லாம். ஸோ ரொம்ப தைரியமாக வந்து இது பண்ணியிருக்காரு. ஏன்னா எனக்கு வந்து ரொம்ப வருஷம் முன்னாடி சினிமாவுக்கு வந்த புதுசில் நான் பார்க்கல. ஆனால் எங்களோட அசிஸ்டண்ட் இதில் குழுவில் வந்து ஸ்டோரி டிஸ்கஷன் எல்லாம் உட்காந்துருப்பாங்க. கலைஞான சார், கரகசன் இவங்கெல்லாம், அவங்கெல்லாம் ரொம்ப சீனியர்ஸு. அம்மாரா இவங்கெல்லாம் உட்காந்துருக்கும் போது ஏதாவது அவங்க சர்வீஸுக்கு சில படங்கள்லாம் சொல்லுவாங்க. ப்ரொடியூசர் என்றால் உற்பத்தியாளர், தயாரிப்பாளர் என்று பொருள். எந்த ஒரு பொருளையோ அல்லது எந்த ஒரு விஷயத்தையோ தயாரி அவர் சந்தைக்கு எடுக்கிறார். உதாரணமாக விவசாயி விதை விதைத்து அதை மழைக்கும் வெயிலுக்கும் பாதுகாத்து அறுவடை செய்து நெல்மணிகளை பாதுகாத்து சந்தைக்கு எடுத்து வைக்கிறார். கடைசி வரை அந்த விவசாயியால் அந்த நெல் மணிக்கு விலையை நிர்ணயிக்க முடியவில்லை. இதுதான் அனைத்து தொழிலும் உற்பத்தியாளர்களுக்கு உள்ள நிலைமை. சார், இங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல எவ்வளவு தட்டினாலும் ஒரு லேடி கதவு திறக்க மாட்டேங்கிறாங்க சார். இது மர்டர் இல்ல சூசைடா? கண்டிப்பா மர்டர். It's really a rape and murder. ஜெனியோட அப்பா. அதுக்கு என்ன அவ்வளவு ஆமாதானே? என் மேல நம்பிக்கை இல்லாமடா. ரொம்ப தெளிவா ரூட் பிடிச்சு போயிட்டு இருக்கான்.
பிரியங்காவும் ஜெனி கேஸ்ல ஒரு விட்னஸ் தான். இந்த கேஸ்ல இன்னும் நிறைய ஃபைல்ஸ் ஓப்பன் ஆகலாம். ஸோ பி கேர்ஃபுல். நான் எந்த பொண்ணு அனுபவிக்க ஆசைப்படுறேன், கண்டிப்பா அந்த பொண்ணு நான் நினைவுகளில்